என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இந்த யோகாவெல்லாம் நடந்தது பார்த்தீங்களா? எங்க ஐயா கூட சொன்னாங்க, யோகாவை பற்றி ஜோக்கெல்லாம் சொன்னாங்க. பள்ளத்தை நோக்கி தான் வெள்ளம் பாயும், மண்டையில ஒண்ணு இல்லாதவ சிரசாசனம் பண்ணான்னா அறிவு அங்க போகும். அது கூட இருந்தாதான் போகும், இல்லாதவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. தென்னாலிராமன்ட்ட அது மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுங்க. இதே மாதிரி விஷயம். ஒரு பயில்வான் வந்திருக்கான், குத்து சண்டை வீரன், சண்டை போறதுல மகா பெரிய வீரன். அவன் என்ன செய்வான், என்கிட்ட எவனாவது சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமான்னு கிருஷ்ணதேவராயர்கிட்ட வந்து சொல்றான், ராஜா கிட்ட சொல்றான். ராஜா அங்கேயே தின்னுகிட்டு இருக்கான்ல ஒருத்தன், அரசாங்கத்துக்குன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு, டேய் நீதான் நம்ம ஆளு, வீரத்தை காட்டி காட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்க, அவனோட சண்டை போட்டு அவனை தோக்கடிப்போ அப்படின்னார். அவன் சொன்னான், மகாராஜா சம்பளம் வாங்கினதெல்லாம் உண்மைதான், ஆனா அந்த பையன் ரொம்ப மோசமானவன், அவன்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாதுன்ட்டான். ஏண்டா இவ்வளவு நாள் தின்ன, இப்ப சண்டைக்கு போக வேண்டிய நேரத்தில் அவன்கிட்ட என்னால முடியாது, அவன் உலகத்திலேயே சிறந்த வீரன், அவனை வெற்றி பெற யாராலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. அப்ப தென்னாலி நம்ம பக்கத்தில் இருந்தவன் சொன்னா, அவரால் முடியாதுங்க, என்னால முடியும்னா. ஏய் நீ என்னடா ஒரு அறைக்கு தாங்க மாட்ட, நீ போய் அவரை ஜெயிச்சுப்பேங்கிறியடா அப்படின்னு. அவனை தோல்வி அடைஞ்சு ஓட வைக்கணும் உங்களுக்கு, அதானே, அதை நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்ட்டான். மறுநாள் உங்க என் கூட யார் சண்டைக்கு வர்றான்னா, ராஜா சொன்னார் எங்க தென்னாலிராமன் சண்டை போடுவார்ட்டார். அது தென்னாலிராமனை பார்த்தா கொத்தவரங்கா மாதிரி இருக்கான். இவனா, இவனை விட நல்ல வீரன் உங்க நாட்டில் இல்லையான்னா, நீ முதல்ல இவனுக்கு பதில் சொல்லு போ. அப்போ மறுநாள் வந்து போர்க்களத்தில் அப்படி நிற்கிறாங்க, மேடையில் வந்து அப்படி நிற்கிறாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு. அவன் ஒரு இவ்வளவு பெருசு ஒரு கட்டு என்னமோ வச்சு கட்டியிருக்கான். என்னமோ கட்டி ஒரு துணியில கட்டி ஒரு ஓரமா வச்சிருக்கான். அவர்கிட்ட கேட்கிறான், அந்த வீரங்கிட்ட இவன் கேட்கிறான், தென்னாலிராமன், எப்படி நம்ம கண்டபடி சண்டை போடலாமா இல்ல இலக்கண முறைப்படி சண்டை போடுவோமா? இலக்கண முறைப்படி தான் சண்டை போடணும். அப்படின்னா உங்களுக்கு திலகாஷ்ட மகிஷ பந்த முறைப்படி சண்டை போடலாம்ல அப்படின்னா. என்ன அதுன்னா, அதான் திலகாஷ்ட மகிஷ பந்த முறையில சண்டை போடலாமா? அது என்ன, அதே தெரியாதா? எடையாடி வீரங்கிற திலகாஷ்ட மகிஷ பந்தம் தெரியாம இருக்க? அதுல உள்ள முறைப்படி நான் சண்டை போடுவேன். ஒண்ணு வேண்டியதில்லை, நான் ஒரு புடி போட்டு காட்டுறேன், அந்த புடிக்கு பேரு என்னன்னு சொல்லு, அதை எப்படி காலி பண்ணலான்னு சொல்லு. இருங்க, அது என்ன புஸ்தகம் சொன்னீங்க? திலகாஷ்ட மகிஷ பந்தம். நான் அதுவே கேள்விப்படல. அந்த முறைப்படி நீங்க சண்டை போட்டீங்கன்னா நான் எப்படி சண்டை போட முடியும்? நான் அதை போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்புறமா கூட சண்டைக்கு வரேன்ட்டு அவன் போயிட்டான். அவன் போயிட்டான்னு வெற்றி அடைஞ்சாச்சு. இப்போ கிருஷ்ணதேவராயர் கூப்பிட்டு கேட்கிறார், என்னப்பா என்ன திலகாஷ்ட மகிஷ பந்தம்னு சொல்லியே, அது என்ன புஸ்தகம், எங்க உள்ளது, எப்படி தேடி கண்டுபிடிச்சேன்? நல்ல எங்க கொள்ளையில இருந்தது தான், அதை வச்சு ஒரு தயாரிச்சது தான் புஸ்தகம். தயாரிச்சியா? என்னடா தயாரிச்ச? தில்லுன்னா எள்ளு, எள்ளு செடியை ஒடிச்சு ஒரு 4-5 செடியை எரும மாடு கட்டுற கயிற்றுல கத்தி அதுல துணியில சுத்தி வச்சிருக்கிறேன். மகிஷ பந்தம்னா எரும மாடு கட்டுறதுன்னு அர்த்தம். மகிஷம்னா எரும மாடு, பந்தம்னா கட்டுறது. திலகாஷ்ட மகிஷ பந்தம்னா எள்ளு குச்சியே எரும மாட்டு கயிறால கட்டினதுன்னு சொல்லி நான் சொன்னேன். அவன் அது படிக்கலன்ட்டு போயிட்டான். அது மாதிரி யோகாவை எப்படி செய்ய தெரியும் நம்மளுக்கெல்லாம் சொன்னா அந்த முறையில செய்வோம். வேற இந்த முறையில செய்யலையேன்னு வருத்தப்படுறோம். இனிமே வருத்தப்பட்டாலும் ஒண்ணுதான், வருத்தப்படாட்டியும் ஒண்ணுதான். அவ்வளவு அழகாக செய்த அந்த குழந்தைகளை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நாம எல்லாரும் அவர்களை பாராட்டி நிறைய சொல்லலாம். எங்க ஐயா வந்து
திருக்குறள் முனுசாமி அவர்களை பற்றி சொல்லிட்டாங்க. திருக்குறளார் இருந்தாங்களே, அவர் மேதை. திருக்குறளை எப்படி எளிமையா சொல்லலாம்னு பார்த்தாங்க. நான் சொல்றது ஒரு 75 வருஷத்துக்கு முந்தைய ஆரம்பிக்கிறாங்க அவங்க. திருக்குறளை எளிமையான முறையிலே எப்படி செய்யலாம், நகைச்சுவை ரொம்ப உதவும். எல்லாத்தையும் நகைச்சுவையா சொன்னாங்க, எல்லாத்தையும் நகைச்சுவையா சொன்னாங்க. ஒரு அப்பா பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு சொல்லுவார். எப்படி பேசணும், ஏதாவது பிள்ளை சந்தேகம் கேட்டான்னா அதற்கு உண்மையான விடையை சொல்லணும். விட அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். அப்படி ஈசி சேர்ல அப்பா படுத்திருக்கிறார். பக்கத்துல 10ஆம் வகுப்பு படிக்கிற பெரிய பையன் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கத்துல 2ஆம் வகுப்பு படிக்கிற சின்ன பையன் படிச்சுட்டு இருக்கான். 2ஆம் வகுப்பு படிக்கிற சின்ன பையன் கேட்கிறான் அப்பா கிட்ட, ஏன்பா என் புஸ்தகத்துல நிறைய படம் போட்டிருக்கு, அண்ணன் புஸ்தகத்துல படமே இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்கிறான். அப்பா சொல்றாரு, நீ முண்டம், நீ முண்டம், அண்ணன் அறிவாளி. அவனுக்கு படம் போடாம எழுதினாலே புரியும். மயில் அப்படின்னா அவனுக்கு தெரியும். உனக்கு மயில்னா படம் போட்டு காட்டணும். அதனால உனக்கு படம் போட்டிருக்கான், அண்ணனுக்கு படம். அண்ணன் அறிவாளி, நீ முண்டம். நான் முண்டமான்னு கேட்டான். ஆமா, சரி விடுன்னு விட்டான். ஒரு 8 நாள் கழிச்சு எலெக்ஷன் வந்துட்டு அந்த ஊர்ல. பேலட் பேப்பர் அடிச்சுட்டு வந்து காட்டுறாங்க, இதுல குத்துங்க, இதுல குத்துங்க, என்ன செட்டியில போடுங்க, கேணியில போடுங்கன்னு அவனு என்னென்னமோ சொல்றான். இந்த 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்பாட்ட கேட்டான், என்ன அது என்னமோ சொல்றாங்களேன்னா. அது எங்களுக்கு உள்ளது, நீ சும்மா இருறான்னா. இல்ல சொல்லு, என்னன்னு சொல்லு. இல்லடா, அவர் எலெக்ஷன்ல நிக்கிறார், அதுக்கு கொண்டு வந்து காமிக்கிறார். அவருடைய சின்னம் இது, இது கேணி, இது என்ன செட்டியா அதுல போடுன்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, நான் தான் முண்டம், எனக்கு படம் போடுறான், சரி உனக்கும் படம் போடுறானே ஏன்னு கேட்டான். அப்ப என்ன சொல்லுவான், நீ சின்ன முண்டம், நான் பெரிய முண்டம். ஐயா, இது ஒரு சின்ன ஜோக்கு தான், ஆனா எவ்வளவு அழகா மனசுல பதியும் பாருங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசு. எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, நாகூர்ல ஒரு கூட்டம், எல்லாரும் பேசுறோம். பேசினார். கடத்தெருவுல கூட்டம். அந்த பேசுற இடத்துக்கு எய்தாப்புல ஒரு பால் வியாபாரம் பண்றவர் ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, காஃபி பார். அவர் என்ன பண்ணாரு, திருக்குறளார் மேல ரொம்ப அன்பு உள்ளவர். பால் வாங்கி காய்ச்சி வச்சிருக்காரு பாருங்க, ஒரு பெரிய சொம்பு, ஒரு குடம் நிறைய நல்ல பசும்பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி திக்கா குங்குமப்பூ போட்டு பச்சை கற்பூரம் போட்டு இப்படி நல்லா செஞ்சு, அவர் மேல உள்ள ஆசைகளை அப்படி செஞ்சு வச்சிருக்காரு. என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு, இந்தப்பா வடிவேலு, இதுல நிறைய பால் வச்சிருக்கேன், ஐயாவுக்கு நீ பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இரு. ஐயாவை 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச வைக்கிறது உன் கையில தான் இருக்கு, கொடுத்துக்கிட்டே இரு, ஐயா பேசிட்டோம். அந்த கடையில சின்னோண்டு டம்ளர் தானுங்களே இருக்கும், காஃபி பார்ல சின்னதா தான் டம்ளர் இருக்கும். அந்த டம்ளர் தான் கொடுத்தாரு, நான் கொடுக்குறேன். முதல்ல குடிச்சு பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருந்தது, சுவையா இருந்த உடனே, ஏன்பா சமூக வடிவேலு, இந்த ஊர்ல பெரிய டம்ளரே கிடையாதா, இத்தினோண்டு கொடுக்குற? அண்ணே நிறைய பால் இருக்கு, நான் பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க. அப்படியா, அப்ப நீ கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னா. சார் அந்த ஒரு குடம்பாலையும் குடிச்சிட்டார் சார். டேஸ்டா இருந்தவன ஃபுல்லா குடிச்சிட்டார். நான் முதல்ல எங்க ஊர் நாகூர், எங்க வீட்டில் தங்க போறாருங்கிற ஆசையில என்ன சமைச்சா உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு விருப்பமானது சொல்லுங்க, நான் சமைச்சு வைக்கிறேன். என்ன மீன் வேணும்னு சொன்னார். நடக்கிறது வேண்டாம், பறக்கிறது வேண்டாம், நீஞ்சறதாவே இருக்கட்டும்.
நல்லதா பார்த்து வாங்கி சமைச்சு வச்சிருக்கோம் வீட்டில். எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க, மீன்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. இங்கேருந்து உட்கார்ந்தோடனே இந்த மீனை பார்த்தாரா, எப்பா என்னடா இப்படி போட்டு என்னை கெடுத்துட்டியட, இந்த மாதிரி மீன் வீட்டில் இருக்குங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பாலை அவளது குடிக்காம இருந்திருக்கலாம்ல. இப்போ வயிறு பூரா பாலா இருக்கு, எப்படா மீனை சாப்பிட்றது? அப்புறம் சொன்னாரு, மீனை வைங்கம்மா, சோத்தை சும்மா தொட்டுக்கிற மாதிரி வச்சிருங்க, நான் மீனா சாப்பிட்றேன் அப்படின்னார். ஒரு 4-5 மீன் சாப்பிட்டார், நல்லா இருந்தோடனே சாப்பிட்டார். அப்புறம் இப்படி வந்துட்டு இப்படின்னாரு. என்னென்ன அப்படின்னு, இப்போ பகவான் பார்க்கடல்ல நீஞ்சிறாருப்பா அப்படின்னார். பகவான் பார்க்கடல் மச்சாவதாரம் எடுத்து உள்ள பால் கடல் இருக்கு, அதுல நீஞ்சிறாராம். பகவான் பார்க்கடல்ல நீஞ்சிறாருப்பா அப்படின்னார். சரி, கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தாரு. நம்மடிவேலே இன்னைக்கு ராத்திரி வயிற்றுல டிராமா தான் நடக்கும் அப்படின்னார். எப்படி நான் கண்டுபிடிச்சிங்கன்னு, ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சுட்டான்லங்கிறாரு. ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சா செகண்ட் பெல் அடிச்சு டிராமா ஆரம்பிச்சிருவான்ல, கடங்கு தான் வயிறு, ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சுட்டான்ல அப்படின்னார். எங்க வந்தாலும் அந்த சுவை, அழகான பேச்சு, இவ்வளவையும் வைத்து தமிழ்நாட்டையே மயக்கி வச்சிருந்தார் எங்க திருக்குறளார். அதே போல சில மேடைகள்ல நடக்கிற நிகழ்ச்சிகள் இருக்கு பாருங்க, அதுகள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். சுஜி சிவன் நடுவரா இருக்கிறார், வழக்காடு மன்றம். நான் பேசுறேன், நான் சொன்னேன் எங்க அப்பாவுக்கு 92 வயசு ஆகுதுன்னு. சுகி சிவங்கிட்ட அவர் இருக்காரான்னு கேட்டார். நான் முறைச்சு பார்த்தேன், ஏன் என்ன வருத்தமா இருக்கீங்களா, என்ன விஷயம்? உங்க அப்பா இருக்காரேங்கிற வருத்தமா? இல்லைங்க, எங்க அப்பா இருக்காரேங்கிற வருத்தம் இல்லை, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னா நீங்க என்ன ஆவீங்களோன்னு நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு. ஏன் என்ன விஷயம்னார். உங்க அப்பா இருக்காரான்னு கேட்டீங்க. ஆமா, அவரோட அப்பாவே இருக்காரு. சிகிச்சை கேட்கிறார். அவர் அப்படியே திகைச்சு போய், இப்ப உங்க வீட்டுல யாருமே செத்தது இல்லையான்னு கேட்டார். யாருமே செத்தது இல்லையான்னார். எங்க வீட்டுல இது வரைக்கும் யாரும் செத்தது கிடையாதுங்க. இது ஒரு ஆச்சரியமால இருக்கு. ஒரு வீட்டுல யாரும் சாகாம இருப்பாங்களா? தாத்தா செத்திருப்பான், தாத்தா பாட்டி செத்து, யாரோ செத்திருப்பாங்க. ஐயா சாகலன்னு நான் சொல்றேன். அப்ப புத்தரை உங்க வீட்லயே கடுகு வாங்க சொல்லிருக்கலாமே. அவருக்கு தெரியல எங்க வீட்டை பத்தி, அதனால வரல. முடிஞ்சு. அது நடந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் என்ன சொல்றேன், வேற ஒரு செய்தி சொல்றதுக்காக எங்க வீட்டுல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 110 வயசுல ஒரு கிழவி செத்து போச்சுன்னு நிறுத்துங்கன்ட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எங்க வீட்டுல யாரும் சாகலன்னு சொன்னீங்க, இப்ப 110 வயசு கிழவி செத்து இருக்குங்கிறீங்களே. ஆமா, பொய் தானே. மாரியம்மன் கோயில்ல பேசுறோம், இப்படி பொய் பேசுறீங்களே, மாரியம்மன் உங்களை சும்மா விடாதேன்னார். பொய் சொன்னாதானே சும்மா விடாது. பொய் சொன்னீங்களே, சாகலன்னீங்க, இப்ப செத்து போயிட்டாங்கிறீங்களே அப்படின்னார். ஐயா, எங்க வீட்டுல யாரும் சாகலேன்னு சொன்னது உண்மைதான். 110 வயசு கிழமை செத்ததும் உண்மை. அது எப்படி 2 உண்மையா இருக்கும்னு கேட்டேன். நான் என்னங்க சொன்னேன், எங்க வீட்டுல யாரும் செத்தது இல்லைன்னு. யாருமே எங்க வீட்டுல சாக நாங்க விட மாட்டோம், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம், அங்கதான் சாவாங்க. இந்த கிழமையையும் கொண்டு போகலான்னு நினைச்சோம், அதுக்குள்ள செத்து போட்டுது. அவர் சொன்னார், நீ எந்த ஊர்ல போனாலும் பொழைச்சுக்கோ ஐயான்னு. எதுக்கு சொல்றேன், மேடையில அப்படி நடக்கிற போது ஒரு தடவை தவத்திரு குன்றக்குடி அடிகளார், அவர் எவ்வளவு பெரியவர், அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது கதை சொன்னா பிடிக்காது, ரொம்ப சீரியஸா பேசுறவர் அவர். ஆனா என்கிட்ட நான் அவருக்கு பயந்துகிட்டு கதை சொல்லாம சீரியஸா பேசுவேன். நிறுத்து, உன்னை பேச கூப்பிட்டாங்களே தவிர உன்னை மாதிரி ஒரு ஆளை அனுப்ப சொல்லல.
நீ ஓம் பேச்ச பேசுப்பார். யா ஏதாவது சொன்னா நீங்க கோச்சு, நீ சொல்றது சொல்லப்பா, ஏதாவது விஷயத்தோட சொல்லுன்னா. ஒரு தடவை நாகப்பட்டினத்தில் பட்டிமன்றம் நடக்குது. வள்ளலார் கருத்துக்கள் பழமையா புதுமையா? நான் புதுமைன்னு பேசுறேன், பழமைன்னு வேற ஒருத்தர் பேசுறார், ராசுன்னு ஒருத்தர் பேசுறார், அடிகளார் நடுவர். நான் பதில் சொல்றதுக்கு எழுந்திருக்கிறேன். அவர் என்ன செய்யறாரு? அடிகளார் வம்பு வளர்க்கறதுக்காக அந்த எதிர்கட்சி தலைவரை தூண்டி விட்டு கேள்வி கேளுங்கிற. என்ன கேட்க சொல்றாரு? நீங்க புதுமையை பத்தி இவ்வளவு ஆவேசமா பேசுறதுக்கு வந்திருக்கீங்களே, உங்க திருமணம் பழைய முறையில நடந்ததா புது முறையில நடந்ததா? அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் திருமணம் எப்படி நடந்தது, பழைய முறையில தான் நடந்துச்சு. என்ன உடனே அடிகளார் சொன்னார், இல்ல இல்ல நீங்க அதை பத்தி வருத்தப்படாதீங்க, சண்முக வடிவேலுக்கு முந்தி பழமை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால பழைய முறையில திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, இப்பதான் புதுமை பிடிச்சிருக்கு, அதனால புதுமையில இன்னொரு திருமணம் செஞ்சுக்குவாருன்னார். நான் என்ன பண்ணேன், மேடையில் அங்க பேசத்துல நின்று கிடந்தவன் அடிகளார் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார், நேரா போய் அவர் காலை தொட்டு அப்படி கும்பிட்டேன். ஏன்பா என்ன விஷயம்னார். இந்த மாதிரி யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க, நாளையிலேருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான். யோ சும்மா சொன்னேன், நீங்க சும்மா பேசுற ஆளு இல்லையே சாமி அப்படின்னா. நான் சும்மா சொன்னேன், நீ பேசு அப்படின்னாரு. நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க, நாளையிலேருந்து பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு. என்ன என் பொண்டாட்டி கேட்பா, உனக்கு இந்த யோசனையை சொன்னது யாருன்னு? சாமி தான் சொன்னாரு. மேடைகள்ல தரம் குறையாமல் அதே சமயத்தில் நகைச்சுவையா அப்படி பேசுகிற பேச்சுகள் இருக்கு பாருங்க, எல்லாராலையும் விரும்பப்படும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சு கலைக்கு ஒரு இலக்கணம், எப்படி பேசணுங்கிறத உலகத்துக்கு காட்டியவர் அண்ணா. பாருங்க, சி சுப்பிரமணியம் எவ்வளவு பெரிய சிறந்த அமைச்சர், அவர் காங்கிரஸ்காரர், இவர் திமுக காரர், 15 பேர் தான் இருக்காங்க. இவங்க ஆட்சி காங்கிரஸ் நடக்குது, அதுல அவர் நிதி அமைச்சராகவும் கல்வி அமைச்சராகவும் இருக்கிறார் சி சுப்பிரமணியம், காமராஜர் காலம். அப்போ 1957 62 ஒரு பீரியட் முடிஞ்சு போச்சு. 62 சுப்பிரமணியன் சொல்றார், நான் இந்த தடவை சட்டசபைக்கு நிக்க போறதில்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நிக்க போறேன், அதனால நீங்க எல்லாரும் என்னை வாழ்த்தி வழி அனுப்புங்க. அடுத்த தடவை நான் கடைசி நாள் அன்னையோட சட்டசபை முடியுது, அன்னைக்கு சொல்றார், நீங்க எல்லாரும் என்னை வாழ்த்தி அனுப்புங்கிறார். எல்லாரும் வாழ்த்துறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வாழ்த்துறாங்க, அண்ணாவும் வாழ்த்துறார். சொல்றார், நீங்க சாதாரண ஒரு எம்பியா போய் அங்க இருந்துடக்கூடாது, உங்கள்கிட்ட அபார திறமைகள் உண்டு, ஆகையினால நீங்க டெல்லியில போய் ஒரு சிறந்த துறையில அமைச்சராகி உங்களுடைய ஆற்றலை எல்லாம் காட்டி தமிழன் எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை காட்டி எங்களுக்கெல்லாம் பெருமையை நீங்கள் தேடித்தர வேண்டும், நீங்கள் பெருமையோடு வாழ்வதை நாங்கள் எல்லாம் பார்த்து மகிழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்தினார். வாழ்த்திட்டு ஒன்று சொன்னார், நாங்க 15 பேர் சட்டசபைக்குள்ள வந்தோம், எங்களுக்கு சட்டசபைனா என்ன, அதுல எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது, நீங்கள் இயேசுநாதர் மாதிரி இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினீர்கள், இயேசுநாதர் மாதிரி இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினீர்கள். சுப்பிரமணியம் சும்மா இல்லாம அவர் என்ன பண்ணார், அதே மாதிரி சிலுவையில் அரைஞ்சிட மாட்டீங்களே, இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி அரைஞ்சிட மாட்டீங்களே என்ன. அதுக்கு அண்ணா ஒரு பதில் சொன்னார், சி சுப்பிரமணியம் அவர்கள் இயேசுநாதர் கடையை படித்திருக்கிறாரே தவிர சரியாக படிக்கவில்லை, படித்திருந்தால் அவருக்கு ஒன்று புரிந்திருக்கும், இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டது உண்மை, ஆனால் அதற்கு காரணம் அவருடைய எதிரிகள் அல்ல, அவருடைய சிஷ்யர்கள் தான். நீங்கள் டெல்லிக்கு போய் சிறப்போடு வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம், ஒரு கால் ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அது எங்களால் ஏற்படாது, உங்கள் தொண்டர்களால் தான் ஏற்படும்.
வெறும் சிரிப்பு இல்லை, இதுல எவ்வளவு கருத்துக்களை வைத்து அப்படி பேசிய காலம் உண்டு சொல்றேன். நீங்க நம்ம நிறைய செய்தி பேசுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாம இருந்தா ஒரு பயனும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாம எதையாவது பேசிக்கிட்டு இருந்தா என்ன பயன்? இந்த பாருங்க, ஒரு தெலுங்கு பிள்ளை அந்த அம்மாவுக்கு ஏதோ அவசர வேலை போறாங்க. பக்கத்து வீட்டில் தமிழ் குடும்பத்தில் இந்த பிள்ளைய கொஞ்சம் பார்த்துங்க, ஒரு 3 வயசு பிள்ளை, இதை பார்த்துங்க, நாளைக்கு வந்துடுறேன் நான் அப்படின்னு விட்டுட்டு போறாங்க. இருக்கட்டும்மா, நல்லா இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கட்டும்னு வச்சுக்கிறாங்க. ராத்திரி பிள்ளை படுக்க போறதுக்கு முந்தி இவங்க என்னென்னமோ கொடுக்குறாங்க. வாங்கி சாப்பிட்டு மாயி சேசினாட்டி செய்யுங்க. மாயி சேசினாட்டி, அது தெலுங்கு பிள்ளை இல்லை, மாயி சேசினாட்டி செய். அது என்ன மாயி சேசினாட்டி செய்யினா என்ன? இன்னொரு தெலுங்கு வீட்டில் போய் கேட்டுக்கிட்டு வர்றாங்க, எங்க அம்மா செஞ்ச மாதிரி செய், மாயி சேசினாட்டி செய், எங்க அம்மா செஞ்ச மாதிரி செய்ய. ஓ, அந்த அம்மா சாப்பிட்றதுக்கு முந்தைய வாழைப்பழம் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து சாப்பிட, அந்த பிள்ளை வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு மாயி சேசினாட்டி செய். ஏடா, எது கொடுத்தாலும் தின்னுவிட்டு வாசி சேசினாட்டி செய்யினா இப்போ என்னத்தை தாங்க பாலை கொடுத்து குடிமா, இந்த உங்கள் அம்மா பால் கொடுப்பாங்களா, குடிச்சிட்டு மாயி சேசினாட்டி செய். ஓரளவு தானே தாங்கும். ஆத்திரம் வந்துடுச்சு கடைசியில். இப்போ இதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரமா மெனக்கட்டிட்டு இருக்காங்களா, விட்டாங்க ஒரு அறைய புள்ளேர்னு புள்ள தூங்கிடுச்சு. அப்படியே அழுதுகிட்டே தூங்கிடுச்சு. காலையில் அந்த அம்மா வந்தது, உங்கள் பிள்ளை என்ன படாத பாடு படுத்துருச்சு, மாயி சேசினாட்டி செய், மாயி சேசினாட்டி செய்யணும். அப்புறம் நான் தாங்காதபடி ஒரு அறையை விட்டேங்க. ஐயையோ, அவ அதைத்தான் முதல்லையே கேட்டா. நான் எப்பவுமே படுக்க போற நேரத்தில் வம்போலப்பா விடுவேன், ஒரு அறைய பேசாம படுப்பா, அதை செய்யும் தான் கேட்டா. நீங்க முந்தையே கொடுத்திருந்தா வாழைப்பழம் பால் எல்லாம் மிச்சமா இருந்திருக்குமே. மாயி சேசினாட்டி செய். அதே மாதிரி நம்பால் ஒருத்தன் ஆந்திராவுக்கு போறான், விஜயவாடாவுக்கு போகணும். விஜயவாடாவுக்கு போறதுக்காக போறான். இவனுக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியாது. அங்க இருக்கிறவங்களுக்கு தெலுங்கு தான் தெரியும், தமிழ் தெரியும். போகும்போது என்ன பண்ணா, இந்த ஸ்டேஷனா இருக்குமோ, இந்த ஸ்டேஷனா இருக்குமோ, தெலுங்குல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் பேரு, கடைசியில தெலுங்கு, இங்கிலீஷு, ஹிந்தி 3ல இருக்கு, தமிழ் இல்லை. இவனுக்கு இது விஜயவாடாவா இருக்குமோ, இது விஜயவாடாவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்தில் தெலுங்கு ஒருத்தன் உட்கார்ந்தான். அவங்ககிட்ட கேட்டான், இது என்ன ஊருன்னு கேட்டான். இது என்ன ஊரு? ஏமண்டி என்ன? ஏமண்டின்னா என்ன கேட்குற அப்படின்னு. ஏமண்டி, ஓஹோ இது ஏமண்டியா, சரி சரி ஏமண்டியா, இப்போ விஜயவாடாவுக்கு தான் நான் போகணும், ஏமண்டினா சரி. அடுத்த ஸ்டேஷனில் போய் நின்றுச்சு, இது என்ன ஊர்? ஏமண்டி அப்படின்னா. என்னடா அதுவும் ஏமண்டி இதுவும் ஏமண்டியா இருக்கும்? நம்ம ஊரில் கூத்தூர்னா 2 கூத்தூர் 3 கூத்தூர் இருக்கிற மாதிரி இது ஒரு கூத்து, அது ஏமண்டி, இது பி ஏமண்டி போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசாமல் இருந்துட்டான். 3வது ஒரு ஊர் வந்தது, இது என்ன ஊருன்னா ஏமண்டின்னா. என்னடா தொடர்ந்து ஏமண்டியா இருக்கும், உன்னை சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிற, விட்றேன் பாருன்னு ஓங்கி அடிக்க போனான். கொட்டத்துன்னா. அடிக்காதேன்னா. அதை சொல்லு, உதச்சாதானே உண்மையான பேரை சொல்ற. இந்த ஊரு கொட்டத்தான்னா. அவன் கொட்டத்துன்னதையும் ஊரு பேர் நினைச்சுக்கிட்டான் இவன். இது ஒரு வேடிக்கை. ஆனா என்ன, புரியாமல் 2 பேர் பேசிக்கிட்டா என்ன ஆகும்? புரியாம பேசிக்கிட்டா. கலைவாணர் NS கிருஷ்ணன் செய்வார் இந்த வேலைகள் எல்லாம், பிரமாதமா செய்வார். கலைவாணர் NSK நம்ம ஞானசம்பந்தர் கதையை பூம்பாவைன்னு ஒன்று எடுத்தான். பூம்பாவை அந்த காலத்தில் ஆடிட்டர் ஐயாவுக்குலாம் தெரியும். பூம்பாவை அதுல NS கிருஷ்ணனும் TS துர்ராஜும் 2 பேரும் நடிப்பாங்க. துர்ராஜ் கூப்பிடுவார், ஞானசம்பந்தர் வர்றாரு, வா போய் பார்க்கலாம். ஏன் அவரை பார்த்தா என்ன நன்மை அப்படிமா? அவரை பார்த்தீங்கன்னா பொன்னாசை போயிடும், பெண்ணாசை போயிடும், மண்ணாசை போயிடும்.
அது எல்லா ஆசையும் போயிடும்டா. அப்படின்னா போய் பார்க்க வேண்டியதுதான். வா போன்னு பார்த்துட்டு அவர் பாப்பா அந்த எலும்பை பொண்ணாக்குவார். அந்த கதையெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து ஒரு சத்திரத்தில் படுத்திருப்பாங்க. துர்ராஜன் NSK 2 பேரும் படுத்திருப்பாங்க. துர்ராஜ் உங்களுக்கு தெரியும், காதில் ஒரு கடுக்கன் போட்டிருப்பார். 2 காதலையும் கடுக்கன் போட்டிருப்பார். காலையில் எழுந்த உடனே பார்க்குறாரு, ஒரு கடுக்கனை காணும். எவனோ திருடிட்டு போட்டான் தூங்குற போது. ஐயோ என் கடுக்கம் போயிட்டேன்னு கத்துவார். NSK சொல்லுவார், எதுக்கு கத்துற, ஏண்டா கத்துற, இங்கே எதுக்கு வந்த, பொண்ணாசை போகணும்னு தானே வந்த, பாதி போயிருக்கு, நல்லது தானே, அந்த ஆசையை விடணும்னு நினைச்சிட்டு வந்த, அது போயிருக்கு, ஏன் அழுவுறேன். அந்த கேள்வி சாதாரணமா இருக்கும், அதுக்குள்ள எவ்வளவு அழுத்தம். எல்லாரும் சொல்றான், செய்ய மாட்டான். அந்த ஆசை போகணும், இந்த ஆசை போகணும். நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்றாரு, அருமையான கதை. ஒரு மடம், நிறைய சாமியார்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வீடு மடத்தை கூட்டுறது, சமைக்கிறது எல்லாம் அவங்களே செய்யறாங்க. கஷ்டமா இருக்கு, தியானத்தில் ஈடுபட முடியல. அது மடத்து தலைமை சாமியார்கிட்ட போய், எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீடு வாசல் கூட்டுறது, பாத்திரங்கள் கழுவுறது கொள்றது, அதுக்கு ஒரு கிழவி யாராவது ஒருத்தர் இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு கிழவியா இருந்தா தேவலாம், ஒரு வேலைக்கு வச்சிங்கன்னா தேவலாம். அதெல்லாம் வைக்க முடியாது போயார். ஐயா நான் சொல்றேன், வயசு காலமா கழுவியா இருந்தா கூட பரவாயில்ல வைங்க, அதெல்லாம் வைக்க முடியாது. அவங்க வேலையை அவங்க பார்த்துங்க போங்கப்பா. ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்துறானுவோ. ஒரு வேலைக்கு ஆள் வேணும், வேலைக்கு ஆள் வேணும், கிழவியா இருந்தாலும் பரவாயில்ல அனுப்புங்க, கிழவியா இருந்தாலும். அவர் சாமியார் ஒரு நாள் என்ன பண்ணாரு, சாப்பாட்டில் கொஞ்சம் நிறைய உப்பை போட்டு அவங்களெல்லாம் சாப்பிட வச்சு படுத்த உடனே கதவை பூட்டி விட்டார், வெளியே வர முடியாதபடி. எல்லாம் படுத்துட்டான். உப்பு அதிகமாக சேர்த்து சாப்பிட்டா ஒரே தாகம், தண்ணி தாகம் எடுக்கும். தாகம் எடுக்குது, எல்லாம் நினைச்சு பார்க்குறான், கதவு வெளியில் போக முடியல, பூட்டியிருக்கு, தண்ணி இல்லை. அங்கங்கே இங்கே சுத்துறான். கடைசியில் ஒரு சாமி என்ன பண்ணான், ஒரு இடத்துல போய் ஒன்று கண்டுபிடிச்சான். இங்கே இருக்கடா தண்ணின்னா. என்ன தண்ணிடான்னு போய் பார்த்தா, காலையில் வாசல் கூட்டுறதுக்கு சாணி கலந்து வச்சிருக்கு, சாணி தண்ணி. பார்த்தான், தாகம் தாங்கல, அதெல்லாம் பார்த்தா முடியாது, தெளிவாக குடிச்சிட்டு வரேன்னு ஒருத்தன் வந்தனா போய், இவனுக்கு தெரியாம அவன் குடிக்கிறான், அவனுக்கு தெரியாம இவன் குடிக்கிறான், சாணி தண்ணிய அள்ளி தெளிவாக குடிச்சிட்டு வந்துட்டானுவோம். காலையில் பெரிய சாமி வந்து கதவை திறந்துச்சு, போய் பார்த்தது, ஏண்டா என்னடா சாணி தண்ணி கரைச்சி வச்சிருந்தேன், தண்ணியை காணுமே அப்படின்னு. ஏன் கேட்குறீங்க, தாகம் தாங்கல சாமி, அதோட சரின்னு சாணி தண்ணியை குடிச்சிட்டேன். நான் ஏன் கிளவியை வேலைக்கு வைக்கலன்னு புரியுதா உனக்கு? தாகம்னு வந்துட்டா சாணி தண்ணியா வேற தண்ணியான்னு பார்க்க மாட்டான். உங்களுடைய துறவு நிலையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இதை செஞ்சேன்னு சொல்லி. இது பரமஹம்சருடைய கதை. அதுல அவர் சொல்றது, ஒரு பெரிய அவசியம் வந்துட்டுதுன்னு சொன்னா எவ்வளவு தவறுகள் பண்ணுவான் மனுஷன் அப்படிங்கிறத சொல்றார். இப்போ அதோட ஒண்ணு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு வெள்ளைக்காரன் நாகூருக்கு வந்திருந்தான். நாகூருக்கு ஒரு வெள்ளைக்காரன் வந்து, ஒரு பெரிய பணக்காரர் ஒரு வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்கான். அவர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்துக்கிட்டு பேப்பர் என்னமோ படிச்சுட்டு இருக்கான். கிராமத்துல இருந்து ஒருத்தன் வந்தான். எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் என்ன செய்வாங்க, கோழியை விற்கிறதுக்கு வந்தா காலில் கட்டி தலைகளை தொங்க விட்டு கொண்டு போவான். இங்கேயும் அப்படித்தானே, எல்லா ஊர்லயுமே கோழி அப்படிதான் கட்டுவான். கோழில காலை கட்டி தலைகீழ தொங்க விட்டுருக்கான், கொண்டு போறான். வெள்ளைக்காரனை பார்த்தான், என்னடா இவன் இவ்வளவு வெள்ளையா ஒரு ஆள் இருக்கானேன்னு நினைச்சுக்கிட்டு மெதுவா போய் கிட்ட நின்னுட்டு அவனை அப்படி பார்த்தான், கோழியை கையில வச்சுக்கிட்டு. வெள்ளைக்காரன் பார்க்கறான், அவனுக்கு இங்கிலீஷ் தானே தெரியும். அவன் என்ன பண்றதுன்னு பார்த்தான். என்னடா பார்க்கிறேன்னு சொல்லிவிட்டு வாட் அப்படின்னா, வாட் இவன் பார்த்தான், இது வார்த்தை இல்லைங்க கோழின்னு. இவன் சொல்றது அவனுக்கு புரியல. வாட்னா வார்த்தை இல்லைங்க கோழின்னா.
அவன் அது தெரியல, என்னமோ சொல்றான். ரைட்டு, வேர் யூ கோயிங்னா, வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்க போறேன்னா, வேற யாரு கோழி இல்லையா, நம்ம கோழி தான். அப்புறம் பார்த்தா இது என்னமோ சொல்றான், நமக்கு தெரியலையேன்னுட்டு என்ன விலைக்கு விற்பேன்னு கேட்போம். 20 rupees அப்படின்னா, 20 rupeesக்கு விற்பி ஆயுதேன்னு கேட்டான். 20 rupees அப்படின்னா, நொண்டி கோழி இல்லையா, நல்ல கோழி தான்டா, விற்கிறதுக்காக கட்டி வச்சிருக்கேன், கெட்டர் அப்படின்ட்டான். கடைசியில் கட்டை அவுத்து விட்டா பறந்துடும் தானே கட்டி கொண்டு போறேன், அதை போய் கட்டா அவரு அப்படின்னா. வீட்டுக்காரன் உட்காந்துட்டு சிரிக்கிறான். அவன் என்ன பேசுறான், இவன் என்ன சொல்றான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாமலே 2 பேரும் பேசிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒன்னு புரிஞ்சுக்கிறது தானே கஷ்டம். நான் சொல்றேன், நான் ஆசிரியர், என்கிட்ட படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, அவனை நான் புரிஞ்சுக்கணும், என்ன அவன் புரிஞ்சுக்கணும். 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாதான். நான் ஒண்ணு, எனக்கு ஒரு பெரிய திறக்கணும் திமிரு எனக்கு இருக்கு. என்ன திமிரு தெரியுமா, என்கிட்ட படிச்சவன் இப்ப 2 பேர் ஐஜியா இருக்காங்க. அவங்க என்கிட்ட படிச்சவங்க ஐஜியா இருக்காங்க. ஒருத்தர் டிஐஜியா இருக்காரு, இன்னொருத்தர் ஐஜியா இருக்காரு. அவங்க வந்தாங்கன்னா, ஊருக்கு வந்தாங்கன்னா பார்ப்பாங்க. அது எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். ஏன் பார்க்குறாரு, இந்த படிச்சு வர்ற. அவங்க வேற சொல்றாங்களா, உங்கள்கிட்ட படிச்சதுனால தான் ஏன் நான் இன்னைக்கு இருக்கேன்னு சும்மா சொல்லுவான். நான் என்ன நினைச்சுக்கிறது, நம்மகிட்ட படிக்காம இருந்திருந்தா அவர் வீணா போயிருப்பார், நம்மகிட்ட படிச்சதுனால தான் உருப்பிட்டு. அவர் ஐஜி ஆனதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஒரு சும்மா ஒரு நான் வாத்தியாரை பாராட்டுவேன்னு உங்கள்கிட்ட படிச்சதுனால தான் எனக்கு அது ஒரு திமிரு இருக்கும். ஐஏஎஸ் ஆபீசர் 2-3 பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒரு தலை கணம் எனக்கு இருக்கும். ஒரு நாள் ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க போய் உட்கார்ந்துருக்கேன். ஒரு பையன் டீ கிளாஸ் கழுவிட்டு இருக்கான். கழுவுறவன் என்ன இப்படி பார்த்தான். நான் அவனை பார்த்தேன், அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அப்படி கவனிச்சேன். அவன் என்ன பார்க்கறான், நான் அவனை பார்க்கறேன், 2 பேரும் பார்த்து. கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்டான், என்ன சார் பார்க்குறீங்க என்ன? இல்லப்பா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி, என்ன உங்கள்கிட்ட தானே படித்தேன் அப்படின்னு. நான் கேட்டேன், என்கிட்ட படிச்சுவிட்டு ஏன்டா இந்த மாதிரி கிளாஸ் கழுவுற வேலைக்கு வந்திருக்கேன்னு. அதுக்கு அவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க சார், இது என் சொந்த திறமையினால தேடிக்கிட்ட வேலைன்னு. இப்ப அவன் சொன்னதுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? உங்ககிட்ட படிச்சதோட இருந்திருந்தா இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லாம போயிருப்பேன். என்கிட்ட ஒரு திறமை இருந்ததுனால இந்த வேலைக்கு வந்திருக்கேங்கிறான். ஓங்கி தலையில அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஐஜி ஐபிஎஸ் இவங்களெல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் பார்த்துட்டு பெருமைப்படுறியே, இவனை பார்த்து என்ன? திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் லூஸ் நிற்கிறான் சார், எல்லாத்தையும் உளறிக்கிட்டு அப்படி நிற்பான், போவான் வருவான். நான் போனேன்னா சொல்றான், இவர் தான் எங்க வாத்தியார், இவர் தான் எங்க வாத்தியார். எல்லாரும் ஏன் சார் உங்க பையனா அவன்? ஆமா ஐயா படிச்சான் போ அப்படின்னு டபார்னு போய் பஸ்ல ஏடுவேன். ஒரு நாள் கிட்ட வந்தான், என்ன கண்டுக்காம போறீங்க அப்படின்னா, அட என்ன செய்தே அப்படின்னு. உங்கள்கிட்ட தான் படித்தேன், அதை எதுக்கு சும்மா சும்மா சொல்றேன்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொன்ன போது சந்தோஷமா இருந்துச்சு, ஒரு லூசு சொல்ற போது வருத்தமா இருக்குது. ஏன்டா சொல்றேன்னு, உடம்பு படிச்சேன் அதான் லூசை படிச்சு நிக்கிறேன், எல்லாரும் திட்டான ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போங்கன்னா ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு ஓடிவிட்டு. எதுலையுமே ஒண்ணு வச்சுங்க, நாம நம்மால நடக்குதுன்னு 2 பேர் புகழ்ச்சிக்காக சொல்லுவான், அதை உண்மைன்னு நம்பிடக்கூடாது. நம்ம நிலைமை நமக்கு தெரியணும், நாம யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல கலைஞர் சொன்னார் பாருங்க ஒரு தடவை, நீங்க நினைக்கிறவங்க பிரதமரா வர்றாங்களே, நீங்க வரமாட்டீங்களான்னு கேட்டேன். ஐ நோ மை ஹைட், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், என்னுடைய எந்த வகைக்கு போகலாங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கு மேல உள்ளதுக்கு ஆசைப்பட மாட்டேன். அதுதான் ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து கொள்வது என்பது, அதுதானே எது தேவையோ அதை செய்வது தானே. நான் ஒன்று சொன்னேன், அன்னைக்கு கூட சொன்னேன், எங்க ஐயா தமிழ்ச்சங்க விழாவில் நகைச்சுவை விழாவா கொண்டாட்டமா கொண்டாடினாங்க. அதில் சொல்ற போது சொன்னேன், நாம எல்லாரும் உணர்ந்து கொள்வதற்கு
ஒரு விஷயம் முக்கியமா தெரியணும். என்னன்னு கேட்டா, என்ன காரணம்னு தெரியும். நான் எல்லாம் இருக்கு, கஷ்டப்படுறேனே ஏன்? பணம் இருக்கு, காசு இருக்கு, புள்ள குட்டி இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்காங்க, அப்புறம் ஏன் நான் கஷ்டப்படுறேன்னா? ஏதோ ஒண்ணு என்கிட்ட குறை இருக்கு, ஏதோ ஒரு குறை என்கிட்ட இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சு திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே சரி. அதை புரிஞ்சுக்காம பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, மவன் பாருங்க அடக்கமா இல்ல, மருமவ பாருங்க சொன்னது, இதெல்லாம் சொல்லாத. அதுக்கு தான் ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. கிராமத்தில் அந்த கல்வெட்டெல்லாம் படிக்கிறதுக்காக போனோம். அது ரொம்ப குக்கிராமம், சின்ன கிராமம். காலையில வீட்டில் சாப்பிட்டு போயிடுவோம், அதெல்லாம் அந்த வேலை செய்வோம். மத்தியான சாப்பாட்டுக்கு டீ கூட குடிக்கிறதுக்கு கடை கிடையாதுங்க, டீ கடை கூட கிடையாது. ஆனா ஒரு ஏற்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குருக்கள் ஐயா இருக்கிறார் பாருங்க, கோயில் குருக்கள், அவரு மத்தியானம் 1 மணிக்கு சரியா என்ன பண்ணுவார், அங்க எங்கேயோ இருந்து வருவார், மணி அடிப்பார், பூஜை பண்றதுக்கு அடையாளம். நாங்க அங்கங்கே இருக்கிற நாங்க அங்க போவோம். அவர் கையில ஒரு உண்டை கட்டி கொண்டு வருவார், ஒரு சோறு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை எங்கிட்ட கொடுப்பார். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு அது போதும், அது சாப்பிட்டு ஊருக்கு வந்துடலாம். அதை வச்சுக்கிட்டோம். ஒரு 4-5 நாள் மணி அடிக்கல, எங்களால போய் சோறு வாங்க முடியல. நேரம் கழிச்சு போறோம் கொள்றோம், போயிட்டார். அப்போ கேட்டான், அவரை பார்த்த போது மறுபடி, என்னங்க மணி அடிக்க போகாம இருந்துட்டீங்களே ஏன்னு கேட்டேன். அந்த குருக்கள் சொன்னாரு, மணி அடிக்காததுக்கு 4 காரணம் இருக்குன்னார். மணி அடிக்காததுக்கு 4 காரணம் இருக்குன்னார். என்ன? ஒண்ணு, அந்த மணி மாற்ற கொக்கி உடைஞ்சு போச்சு. அது சரி, அது உடைஞ்சு போச்சுன்னா மணியை மாட்ட முடியாது, அடிக்கும். 2வது, இழுத்து அடிக்கிற கயிறு நஞ்சு போச்சு. ஆமா, அப்புறம் இழுத்து அடிக்க கயிறு இல்லைன்னா என்ன பண்றது? அந்த பயலுக்கு நேத்தியிலேருந்து ஜுரம், அடிக்கிற பயலுக்கு அவன் அடிச்சா வரமாட்டான், வரவே இல்லை. 4வது காரணம், முந்தா நாள் அந்த மணி திருட்டு போயிட்டு இருந்தார். நான் சொன்னேன், அதானடா காரணம், மணி அடிக்காததுக்கு உள்ள ஒரே காரணம் திருட்டு போனதுதான். கயிறு, திருட்டு போன மணியில கயிறு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? திருட்டு போன மணிக்கு கொக்கி இருந்தா என்ன? இவனுக்கு நேத்தி ஜுரம், மணி முந்தா நாள் காணா போயிட்டு. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை பாருங்க. நாம நினைக்கணும், மருமகன் சரியில்லை, மகன் சரியில்லை, பொண்டாட்டி சொல்லாத நீ சரியில்லை. ஒன்னே ஒண்ணு வச்சுங்க, நம்ம வீட்டுல நம்ம மனைவி இருக்காங்க, என்ன செய்யறாங்க? நம்ம மேல அன்பு இல்லாதவங்களா? எவ்வளவு அன்பா இருக்காங்க. ரிட்டையர் ஆயிட்டேன் சார், ரிட்டையர் ஆன உடனே பார்த்தா சொல்றான் என் மனைவி, ஒரு 4-5 நாள் கழிச்சு காலைல டிஃபன் சாப்பிட்ட உடனே ஒரு டீ கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலத்தில். இப்போ டிஃபன் சாப்பிட்ட உடனே பார்க்குறேன் 2 நாளா டீ கிடைக்கல, வரல. நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இப்படியே அடுப்பங்கரைக்கு போய் இந்த டீன்னு இப்போ எந்த ஆபீஸுக்கு போறது கெட்டு போது போய் உட்காருங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறது தெரியுமா? என் மனசு, ரிட்டையர் ஆன உடனே நம்ம பொண்டாட்டி கூட நம்மளை மதிக்கலையே, வருத்தப்பட்டு. அப்புறம் தான் நான் நினைச்சு பார்த்தேன், ஏன் இந்த டீ என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு கடிச்சா என்ன இல்லை, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அவன் என்ன சொல்றா, வீட்டில் உட்காந்துருக்கிற டீ குடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கணுமா? சாப்பிட்டேன், இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் மெதுவா எனக்கு ஓய்வா இருக்கும் போது டீ போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்றான். இதுல நாம வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? சும்மாவாவது நம்மளதான் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறது இருக்க தேவையில்லாதது தானே. அப்பதான் நினைக்கணும், மணி அடிக்கிறதுக்கு 7 காரணம் சொன்ன மாதிரி அதெல்லாம் வேண்டாம். ஒரே காரணம், திருட்டு போயிட்டு. மணி திருட்டு போயிட்டு இருக்கிறது தான் அதுல முக்கியமான காரணம் என்பதுதான் முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்மகிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு பழக்கமா சில விஷயங்களை நாம செய்வோம்.
பழக்கமாக சிலதை செய்வோம். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார் சார், எங்கள் ஊரில் நடந்தது தான் அது. அவர் சப் இன்ஸ்பெக்டரு, அவர்கிட்ட ஒரு பழக்கம், யாராவது போய் சொல்கிறான் பாருங்க, மாடு காணா போச்சு, 4 நாளாக பையனை காணும், பொண்ணு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனது என்னமோன்னு சொல்லுவான் போய். அந்த சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரே பழக்கம்தான், நீங்கள் யார் மேலே சந்தேகப்படுறீங்க, அதுக்கு வச்சு விசாரிக்கிறது. நீங்கள் யார் மேலே சந்தேகப்படுறீங்க, வீட்டில் திருட்டு போயிட்டுன்னு சொல்கிறான், நீங்கள் யார் மேலே சந்தேகப்படுறீங்க பாரு. இது அவருக்கு பழக்கம். அவன் சொல்லுவான், அவர் இருக்கலாம், இவர் 2 நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டாருங்க, அவராக இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவர் வந்து அவருடைய ஏட்டு இருக்கார் பாருங்க, ஹெட் கான்ஸ்டபிள், அவரு சாக்லேட் கொண்டாந்து கொடுக்குறாரு. ஓய் என்னையா சாக்லேட் கொடுக்குற அப்படின்னாரு. இல்லைங்க எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குன்னாரு. நீ யார் மேல சந்தேகப்படுறாரு. ஏட்டு தலையில அடிச்சுக்கிட்டான். உனக்கு சாக்லேட் கொடுத்தேன் பாரு, எவனுக்காவது கொடுத்துருக்கலாம். எப்ப எதை கேட்கறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குல்லங்க. இப்ப என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, பள்ளிக்கூடத்திலேயே நான் செய்வேன். டேய் நான் ஒருத்தன் இருக்கேன்டாம, எதுக்கு தெரியுமா? அட்டெண்டன்ஸ் எடுப்போம், காலையில் பேசிக்கிட்டு இருப்பான். டேய் நான் ஒருத்தன் இருக்கேன்டாம, அப்படின்னா நான் இருக்கும்போதே பேசுறியேன்னு அர்த்தம். டேய் நான் ஒருத்தன் இருக்கேன்டா அப்படின்னா அப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா இருப்பான், மறுபடியும் அவன் வேலையை ஆரம்பிப்பான்னு சொல்லணும். ஒரு நாள் இந்த மாதிரி தான் என்ன பண்ணேன், என்னமோ நடத்திட்டு இருக்கிறேன், ஏதோ பேசினான். டேய் நான் ஒருத்தன் இருக்கேன்டான்னு ஒரு 2 பய சிரிக்கிறான் பாருங்க சார், உளுந்து உளுந்து சிரிக்கிறான். ஏய் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அதுக்கு சிரிக்கிறேன் சார்? வேண்டாம் சார், விடுங்க சார், நடந்துட்டு விடுங்க. இதை நான் கேட்கலன்னா இப்போ எனக்கு தூக்கம் வராது, சொல்லு என்ன அப்படின்னு. அந்த பய இவன் பேனாவை பிடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டான் சார். சரிதான் செய்வீங்களே எப்போ பார்த்தாலும். அதுக்கு இவன் என்ன பண்ணான், ஆத்திரத்தில் அவன் நோட்டை பிடுங்கி கிழிச்சு போட்டான் சார். இது தினம் நடக்கிற வேலை தானடா அப்படின்னு. அது பெருசு இல்லை சார், நீ அறிவு கெட்ட முண்டோன்னு அவன் சொன்னான், நீ மடப்பையேன்னு அவன் சொன்னான். நீங்க சும்மா இல்லாம நான் ஒருத்தன் இருக்கேன்டா, நீங்க ஆமா இருக்காரு சாரையும் சேர்த்துக்கடா அப்படின்னு. எந்த நேரத்தில் எதை சொல்றதுன்னு இருக்குல்ல, நல்லதுங்கிறது நல்லது தானே சார். இப்போ நம்ம பேசுறோம், யாரோ போன் போடுறாங்க, நம்ம என்ன செய்யறோம், நல்லது நல்லது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அங்கிருந்து போன் போடுற சொல்ல எங்க அண்ணன் செத்து போயிட்டாருங்கிறார், நல்லது. அப்புறம் என் அண்ணன் செத்தது நல்லதா ஐயா அப்படின்னா, எந்த நேரத்தில் எதை சொல்றது? ஒருத்தர் எனக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்கல சார், தெரிஞ்சவர் தான் கொடுக்கலன்னா என்ன, நமக்கு நல்லது தானே, இதெல்லாம் போட அப்படின்ட்டு போகணும்னா இல்லையா? அந்த புத்தி எனக்கு வரல. அவரை பார்த்த போது கேட்டேன், என்ன சார் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணீங்களா, பத்திரிகை கூட கொடுக்கல அப்படின்னு. அதுக்கு அந்த ஆளு என்ன சொல்றான், நான் முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன். இப்ப நம்மளை எதில் வச்சிருக்கான், ஏனோ தானோ லிஸ்ட்ல வச்சிருக்கிறான். நாம போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு கோயில்ல என்ன பேச கூப்பிட்டாங்க சார், கோயில்ல பேச கூப்பிட்டாங்க. சரி வர்றேன்னு சொல்லிட்டேன். கார்த்திகை அன்னைக்கு நீங்க வந்து ஆன்மீக சொற்பொழிவு சரி செய்யறீங்க அப்படின்னா, இன்று ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும், அனைவரும் வருகன்னு என் பேர் போடல சார். சும்மா போர்டு எழுதி வைப்பான் கோயில் வாசல்ல. நான் பேசுறதுக்கு போகும்போது பார்க்குறேன், பேர் என் பேர் இல்லை, ஆன்மீக சொற்பொழிவு 7 மணிக்கு நடைபெறும், அனைவரும் வருகன்னு இருக்கான். நான் அந்த ஆள்கிட்ட கேட்டேன், ஏன் என் பேரை போடலன்னா, ஒரு 4 பேர் வரட்டுமேன்னு தான் போடலன்னு. இப்போ உன் பேரை போட்டால் எவனும் வரமாட்டான், 4 பேர் வரட்டுமேன்னு தான் போடல. அவன் என்ன நினைச்சு சொல்றான்னு நமக்கு தெரியல, ஆனா சொல்ல தெரியாம சொல்றான். அப்படியே அவன் நினைச்சு எழுதாம இருந்தாலும் என்கிட்ட அதை சொல்லக்கூடாது இல்ல, அது சொன்னா வருத்தப்படுவாரே, சொல்லலாமா அப்படின்னு. நான் ஒரு தப்பு பண்ணேன் பாருங்க, எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைச்சு இன்னைக்கு பார்த்தாலும் எனக்கு அதை நினைச்சா வருத்தமா இருக்கும். நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூருக்கு பஸ்ல ஏறுறேன், நானும் என் மனைவியும் 2 பேரும். நான் இந்த ஜன்னல் ஓரமா உட்காந்துருக்கேன், எனக்கு அடுத்து என் மனைவி உட்காந்துருக்கேன்.
3வது சீட்டு காலியார். இடையில சிக்கல்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல தான் இந்த சிக்கலே வருது. அங்க ஒரு அம்மா ஏறுச்சு, வேற இடமே இல்லை, இதுல வந்து உட்காருது. இந்த ஓரத்துல கம்பி வேற இருக்கு. அந்த அம்மா என்னை விட கொஞ்சம் மோட்டாவா உள்ளது, இதுலதான் உட்கார்ந்து ஆகணும். உட்காருது, உள்ள நுழைய முடியல, அதால உட்கார்ந்து இப்படி 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 இப்படின்னுச்சு. என் மனைவி என்ன பண்ணா, கொஞ்சம் முன்னாடி நவுந்து உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா சௌகரியமா உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தா. உட்காந்து அந்த அம்மா சொன்னிச்சு, நல்ல வார்த்தை தான் சொன்னிச்சு அந்த அம்மா, நான் வந்ததுனால உங்களுக்கு இடைஞ்சலா போச்சு. நான் வந்ததுனால இப்ப சௌகரியமா உட்கார்ந்தவங்க முன்னாடி நவுந்து உட்காந்துருக்காங்கிறதுக்காக சொல்லி, நான் வந்ததுனால உங்களுக்கு இடைஞ்சலா போச்சுன்னுது. நான் என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல, அதெல்லாம் இல்லைங்க, இப்ப நமக்கு இடைஞ்ச என் பொண்டாட்டி தான்ட்டேன். இவ ஒருத்தி இடையில இல்லைன்னா நம்ம 2 பேரும் சௌகரியமா உட்காந்துக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம், இது சொல்லலாமா நினைச்சு பார்த்தா சொல்லிருப்பேனா. 15 நாள் என் பொண்டாட்டிக்கு எனக்கும் சண்டை. அது எப்படி அப்படி சொன்னீங்க, நான் இருக்கிறது இடைஞ்சலா? ஐயோ வாய் தவறி சொல்லிட்டேன்ப்பா. அதே மாதிரி சில நண்பர்களை அழைச்சிட்டு போனா என்ன செய்வான் தெரியுமா, ஒருத்தன் ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்தேன், கோவிந்தராஜ்னு, நான் அந்த காலத்துல வேலை பார்த்த காலத்துல இருந்தவன், அவனை திருவாரூர் கடத்தூர்ல பார்த்தோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறமே ஆடுவிட்டு வாடான்னு. ஆனா அவன் கொஞ்சம் விஷமமானவன்னு எனக்கு தெரியும், மறந்துட்டேன். வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன், உட்காந்துட்டு வா அவனுக்கு ஒரு காப்பி கொடுன்னேன். என் மனைவியை கொண்டு வந்து காப்பி கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு அந்த பையன் என்ன சொல்றான், இவங்க யாருன்னு கேட்டான். என் மனைவி என்ன, அன்னைக்கு தஞ்சாவூர்ல பார்த்தேனே அதுன்னா. இவனை ஏண்டா அழைச்சிட்டு வந்தோம்? என் மனைவி முறைப்பு இருக்கு பாருங்க. அவன் விளையாட்டுக்கு தான் சொல்றான், தெரியணும்ல. அவன் சொல்லு ஒரே வார்த்தை சொல்லிட்டு அவன் போயிட்டான். அவன் வேலையை முடிச்சுட்டு அவன் கிளம்பிட்டான். படாத பாடுபடுறது யாருங்க, நம்ம தானேங்க. அதோட சில விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, நல்லா கேட்கிறவங்கள பார்த்தா தெரியும். நல்லா கேட்கிறவங்கள, நாராயண ஐயா உட்கார்ந்துருக்கிறாரு, இப்படி பார்க்கிறாரு, அவர் மனசுல என்னென்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியணும். எப்படா 8:30 மணி ஆகும், எப்ப முடிப்பான், அது இருக்கலாம். இல்ல அந்த ஜோக்கு சொல்லுவாரா மாட்டாரா அது நினைக்கிறேன், ஏதாவது இருக்கலாம். அது மாதிரி பார்க்கிற போது என்னங்கிறத பார்த்துக்கணும். சரபோஜி மகாராஜா இருந்தார் பாருங்க, அவர் காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறந்த கலைஞர்களை எல்லாம் அவர் ஆதரிப்பார். சிறந்த கலைஞர்களை எல்லாம் ஆதரிப்பார். ஒரு கச்சேரி வச்சிருக்கார், மைசூர்ல இருந்து ஒருத்தர் வந்து பாடுறார். எதுக்க உட்கார்ந்து கேட்கிறாங்க. அந்த கச்சேரி கேட்க வர்றவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்த உடனே ராஜ விருந்து உண்டு, நல்ல விருந்து முடிச்சிட்டு வந்து உட்காரணும். எல்லாரும் அந்த விருந்துக்கு ஆசைப்பட்டு வருவான். அவன் எல்லாருமே ரசிகனான்னு சொல்ல முடியாது. அப்படி உட்கார்ந்து கேட்பான். சும்மா இருந்தா ஒரு மரியாதை இல்லை, அப்படியே பொம்மை மாதிரி உட்கார்ந்தா நல்லா இருக்குமா? தலை ஆட்டினாதான் ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு அடையாளம். இல்லை பாட்டு பாடுறவருக்கு எதுக்கு இருந்துக்கிட்டு அப்படின்னா ரசிக்கிறாருன்னு பாடுறவர் நினைச்சுக்குவார். அவர் எதுக்கு தலையாட்டுறது தெரியாது. ஆனா இப்ப அவங்க என்ன எதுப்படா தலையாட்டுறது, நல்லா இருக்கிற இடத்துல தலையாட்டணும், நல்லா இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது பாப்பானுவார். ராஜா சிறந்த ரசிகர் இல்லையா, அவரு தலையாற்ற நேரம் பார்த்து இவனை பூரா ஆட்டுவான். அவரு அப்படி எல்லா பயிலும் இத ராஜா பார்த்துட்டு என்ன நினைக்கிறாரு, நல்லா ரசிக்கிறான்னு. நம்ம ஆட்டினதுக்கு அப்புறம் தான் அவனும் ஆட்டுறான்னு தெரியல, நல்லா ரசிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு மந்திரியை கூப்பிட்டு சொன்னார், மந்திரி இப்ப நம்ம நாட்டில் எல்லாருமே சங்கீதத்தை நல்லா ரசிக்கிறாங்க இல்ல? மந்திரி உண்மையை சொல்றாரு. அப்படிலாம் நினைச்சிடாதீங்க மகாராஜா, நீங்க ஆட்டுறதை பார்த்துட்டு அவனும் ஆட்டுறான், எல்லாம் ரொம்ப ரசிச்சு ஆட்டுறான்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாம் நல்ல விருந்துன்னு வந்தவன் தான். உனக்கு எப்ப பார்த்தாலும் குறை சொல்லுவேன், நல்லா ரசிக்கிறாங்கப்பா. மகாராஜா இதுல உண்மையான ரசிகன் யாருன்னு தெரியணும்னா நாளைக்கு இதே கச்சேரி வைக்க, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ராஜா பார்த்தார்,
இவர் இந்த கச்சேரி நாளைக்கு இதே வித்வான் பாடுவார் அப்படின்னு சொல்லிட்டார். வித்வானுக்கு ரொம்ப குஷி. மகாராஜா மறுநாளும் நம்மளை பாட சொல்றாருன்னா ரொம்ப சந்தோஷமா போச்சு. அவர் வீட்டில் போய் சாதகம்லாம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்தவங்க பூரா வந்தோன்னு நாளைக்குன்ட்டார். ஏன்னா கண்டுபிடிக்கணும்ல ரசிகன் யாருன்னு. இந்த வித்வான் ராத்திரி பூரா ஒரே நிறைய பயிற்சி கிரிச்சி எல்லாம் பண்ணி என்ன புதுசா பாடலாம் கொள்ளலாம் எல்லாம் முடிவு பண்ணி, ஏன்னா 2வது நாளும் பாட சொல்லியிருக்கார், பேரை தக்க வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தயார் பண்ணிட்டு வந்துட்டார். அந்த விருந்து எல்லாரும் விருந்த போய் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு உள்ள வந்து உட்கார்றான். வர்ற வழியில அந்த வாசல் கிட்ட நின்றுக்கிட்டார் மந்திரி. ஒவ்வொருத்தனுக்கும் கையில ஒரு சீட்டை கொடுத்தார். இந்த சீட்டை படிச்சு பார்த்துக்க, அதன்படி நடந்துக்க. இந்த சீட்டை படிச்சா பாடகர் பாடும்போது தலையை ஆட்டக்கூடாது, மீறி ஆட்டினால் தலை வெட்டப்படும். இப்படிக்கு மந்திரி சின்ன சீட்டு கொடுத்துட்டான். அவன் ஒன்றும் படிச்சு என்னடா விருந்துன்னு வந்தா தலை போயிடும் போல இருக்கே, இவன் என்னடா தலை எடுத்து, இது தெரிஞ்சாக்கா வராமலே இருந்திருக்கலாமே. உள்ள போகும்போது என்ன ஓ சீட்ல என்னென்ன இந்த பாரு, எதுவும் கேட்காத, உனக்கு நான் தலையாட்ட போய் பாட்டுக்கு ஆட்டுறேன்னு நினைச்சு அவன் பாட்டுக்கு வெட்டிட்டு போடுவான். நீ பேசாம இரு, நீ நம்ம ஒரு முடிவு பண்ணிக்குவோம்ப்பா, பாடுறவரை பார்க்காத, ராஜா பக்கம் திரும்பாத, எல்லாம் இந்த பக்கத்து செவத்த கவனி, பார்த்தா தானே ஆட்டுப்படி வரும். இப்படி பார்த்துரு. எல்லாம் அவர் பாடுறாரு, எல்லா பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கான். இவர் பக்கமே திரும்ப மாட்டேங்கிறான் எவனும். பாடுறவருக்கு என்னடா இது, நேத்தி நல்லா ரசிச்சானுவோ, தலையெல்லாம் ஆட்டினான், இன்னைக்கு எல்லாம் செவுத்த பார்க்கறான், நம்மளை எவனும் பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு. என்ன கடைசியா பார்த்தார், அவர்கிட்ட இருக்கிறதுலே ஒரு மாஸ்டர் பீஸ் எடுத்து போட்டு பாடி ஆனார். அவனு நீ ஆனாலும் சரி ஊன்னாலும் சரி தலை எங்களோடப்பா, நீ ஊன்னுட்டு போடுவ, அப்புறம் தலையை இல்லாம வீட்டுக்கு போக முடியுமா? நீ பாடுறதுன்னா பாடுறான்ட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். அதுல ஒருத்தன் இருந்தான் நல்ல ரசிகன், அவனால திரும்பிக்கிட்டு இருந்தா கூட ரசிக்காம இருக்க முடியல. ஆஹா அப்படின்னா மந்திரி பார்த்தான், அவனை கொண்டாடான்ட்டு கொண்டா. அவன் வந்து வீரன் வந்து கூப்பிட்டான், யோ தலையாட்டினியா கூப்பிடுறாரு மந்திரி. தெரியாம ஆட்டிட்டேன், என்னம்மா நீ ஆட்டினதுக்கு வா, ஆட்டினவன கொண்டாட சொல்லிட்டார் வா அப்படின்ட்டு. இல்லை இல்லை இன்னமா ஆட்டம், ஓ இப்ப ஆட்டினி இல்லை வா, இனிமே ஆட்ட மாட்டேன்னா இனிமே ஆட்டாததுக்கு இன்னமா தலையை வெட்டாம இருப்பார், இப்ப ஆட்டினதுக்கு இப்ப வெட்டணும். கொண்டு போய் நிறுத்தினான். ஆட்டினியான்னார், தெரியாம ஆட்டிட்டேன் மன்னிச்சுங்க, நல்லா பாடினார், ரசிக்காம இருக்க முடியல. சரி சரி இங்க வா அப்படின்னு அழைச்சிட்டு போய் ராஜா கிட்ட காமிச்சு, இங்க இருக்கிற அத்தனை பேர்லையும் ரசிகன் இவன் ஒருத்தன் தான், இவன் தான் ரசிகன், தலை போயிடும்னு தெரிஞ்சு ரசிக்கிறான். அத்தனை பேரும் தலை போகாம இருக்கணுங்கிறதுக்காக எவனும் தலையாட்டாம திரும்பிக்கிட்டான், எல்லா பயிலும் ரசிக்கிறான். நீங்களே இவன் தான் ரசிக்கிறான். இப்போ நம்ம இங்க உட்கார்ந்துருக்கவங்களை எல்லாம் பார்த்தா அந்த ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு ஆள் மாதிரி இருக்கு, அந்த ஒரு ஆள் மாதிரிக்கு ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. அப்படி ரசிகர்கள் கிடைக்கிறது தான் கஷ்டமே தவிர, பேசுறவனுக்கு நல்ல ரசிகர்கள் கிடைச்சிட்டா அவன் பாட்டுக்கு பேசுவான். இந்த ரசிகர்கள்ல நாங்க வர்றோம், நாராயண ஐயாவை பத்தி 4 வார்த்தை சொல்றோம் இல்ல, அவரு அப்படியாக்கும் ஏன் சொல்றோம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, உள்ளூர்ல இருக்கிறவங்கள 4 வார்த்தை பாராட்டி வச்சுக்கிறது நல்லது. நம்ம தெரிஞ்சுக்கிறத விட சங்கீத வித்வான்களுக்கு தான் இது நல்லா தெரியும். யாரோ இன்னைக்கு பேசுற போது சொன்னாங்க, சங்கீதம் தெரியறதை விட இங்கீதம் தெரியணும்னு சொன்னாங்க. இங்கீதம் தெரியணுங்கிறது ரொம்ப முக்கியம். அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் இருந்தார்ல, அவர் எவ்வளவு பெரிய வித்வான், மேதை. அவர்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, வந்தார்னா உள்ளூர்காரங்கிட்ட போய் சொல்லிட்டு வருவார், ஐயா நான் உங்க ஊருக்கு வந்திருக்கேன் பார்த்துங்க. ஐயா ஐயா நீங்க எவ்வளவு பெரிய ஆள் போங்க. இவரு மதுரையில் ஒரு கச்சேரிக்கு போறார்.
அந்த ஊர் வித்வான் ஒருத்தர் அங்க உட்கார்ந்துருக்காரு. இவர் வந்தவர் என்ன பண்றாரு, அரியக்குடி நேரா அவர்கிட்ட போனார். ஐயா உங்க ஊருக்கு வந்திருக்கேன், நீங்க தான் கவனிச்சுக்கணும். ஐயா ஐயா என்னங்க நீங்க போங்க. வந்த உடனே மிருதங்க வித்வான் வந்தாரு. அந்த உட்காந்துருக்காருல உள்ளூர், கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. அவரு ஆண்டவனே எம்பார், ஆண்டவனே அவரை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. அவன் பார்த்தான், ஒவ்வொருத்தரும் போய் பார்த்துட்டு வந்தான். அன்னைக்கு மன்னார்குடி பக்கிரியா பிள்ளைங்கிறவர் கொன்னக்கோல். கொன்னக்கோல்ங்கிறது என்னன்னு கேட்டா வாயாலேய தம் தீம் தக் திக் அப்படிம்பாங்க. அந்த தாள வாத்தியத்தை வாயாலேயே சொல்றது இது. அவர் கொன்னக்கோல், அவரு சீனியர் மேன், மன்னார்குடி பக்கிரியா பிள்ளை. அவர் வர்றார், வந்தவர் முன்னாடி உட்கார வைப்பார் அவரை, சீனியர் மேன்ங்கிறதுக்காக. அங்க போய் உட்கார்ந்துட்டார். அரியக்குடி சொன்னாரு, ஆண்டவனே உள்ளூர் உட்கார்ந்துருக்கார், கொஞ்சம் பார்த்துட்டு வந்திருக்க போங்க ஆன்ட்டார். பெரிய ஆளு, அவரை போய் பார்க்கணுமாங்கிற மாதிரி ஆன்ட்டார். இதை உள்ளூர் பார்த்துட்டார். அவர் நம்மளை பார்க்க சொல்றாரு, இந்த ஆளு நாக்க நிட்டான், சரி இதுக்கு ஒரு வேலை பண்ணிடணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். கச்சேரி வச்சிருக்காருல்ல, அவரை கூப்பிட்டார். இந்த மாதிரியா மேடையில் கச்சேரிக்கு உள்ளவங்க மட்டும்தான் உட்காந்துருக்கணும், கண்டவங்களையும் உட்கார வச்சேன்னு வை, கச்சேரி நல்லா நடக்காது. எங்க கச்சேரிக்கு உள்ளவங்க தானே உட்காந்துருக்காங்க. உனக்கு என்னது, இந்த முன்னாடி ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, என்ன உட்காந்துருக்காங்க, இறக்குப்பா போய் விட்டான், கீழே இறக்குன்ட்டான். அவர் அங்கேருந்து வந்தார். ஐயா கச்சேரிக்கு உள்ளவங்க மட்டும்தான் மேடையில் உட்காந்துருக்கணும்னு. நான் கச்சேரிக்கு உள்ளவன் தான் ஐயா. அப்போ அவர் கச்சேரியில் உள்ளவராய்யா, விடுங்க ஐயா. அவர் சொல்றாருன்னு நீ கேட்டு வர்றியா, கச்சேரிக்கு உள்ளவர்னா என்ன, அவரு என்ன செய்ய போறாருன்னு கேட்டியா, கேட்கல, கேளு. அந்த கச்சேரிக்கு உள்ள ஏயா உங்களுக்குறீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க கச்சேரியில்? நான் கொன்னக்கோல் வாசிக்க போறேன். கொன்னக்கோலா, சரி போய் கொன்னக்கோல் வாசிக்க போறேன்னு சொல்றாரு. யோ வயலின் வாசிக்கிறவரு வயலின் வச்சிருக்காரு, மிருதங்கம் வாசிக்கிறவரு மிருதங்கம் வச்சிருக்காரு. கொன்னக்கோல்னா கோல் எங்க, கோல்னா வாயால சொல்றது இல்லை, இது கோல் எங்கன்ட்டான். அங்கேருந்து வந்தார். யோ ஏயா வம்பு வளர்க்குற, கொன்னக்கோளுங்கிறிய, கோல் எங்கய்யா? யோ அது வாயாலேயே சொல்றதுயா, வாயால சொல்றதா? அங்க போனான், வாயால சொல்றதாயா அதுன்னு அவர்கிட்ட போய் அவன் சொன்னான், வாயால பாடுறதுக்கு அரியக்குடி இருக்கார், அப்புறம் இவர் என்ன வாயால பண்ண போறாரு? அதுக்குள்ள அரியக்குடி சொன்னார், ஆண்டவனே போய் பார்த்துட்டு வாங்க ஆண்டவனே, இதுக்கெல்லாம் காரணம் அதுதான் போன. அதனால உள்ளூர்ல எங்க நாராயண ஐயா இருக்காருன்னா அவரை அனுசரித்து வச்சுக்கிறது எங்களுக்கு நல்லது. அதுக்காக தான் இடையில இடையில நாராயண ஐயாவை நான் இழுத்துக்கிறது. என்ன இதெல்லாம் அந்த இங்கிதான், சங்கீதத்தை விட இங்கிதான். எல்லா ஊருக்கு போனால் செய்வோம், இங்கே ஊரில் எங்கள் நாராயண ஐயாவை நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, அவர் எப்போவுமே எங்கள் ஆள் தான். அது இல்லை மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிந்து கொள்ளலாம். நாம ஒரே ஒரு விஷயம், நிறைய செய்திகள் இருக்கு, அதை நான் நகைச்சுவையா சொல்லியிருக்கேன். இதை அப்படியே கருத்தா சொல்லலாம். அது போய் சேர்றதை விட ஒரு நகைச்சுவை கலந்து அதை சொன்னோம்னா அது போய் சேருவது பக்குவமா போய் உட்கார வேண்டிய இடத்துல உட்காரும். அப்படி போய் இப்படி உட்கார். அல்வா சாப்பிட்றதுலயே அல்வாவை ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுக்கு என்ன தெரியுமா, போறது தெரியாம போகும். அதுவும் திருநெல்வேலி அல்வாவை போட்டிங்கன்னா சர்றன்னு உள்ள போயிடும், போட்டமா இல்லையான்னு தெரியறதுக்குள்ளே உள்ள போயிடும். அந்த மாதிரி அருமையான செய்திகளை கூட நாம என்ன செய்கிறோம் என்று கேட்டால் பக்குவமாக அழகாக எடுத்து சொல்லுவதுதான் உயர்ந்த நெறி. ஆனா ஒண்ணு, நாம எல்லாரும் ஒரு மேடை பேச்சாளனுக்கும் சரி, ஒரு ஆடிட்டருக்கும் சரி, ஒரு ஆசிரியருக்கும் சரி, ஒரு பாடகனுக்கும் சரி, கோட் ஆஃப் கான்டக்ட்னு ஒண்ணு, முறைன்னு ஒண்ணு இருக்கு. அது அதர்மம் அறம்னு இருக்கு. எங்க ராதாகிருஷ்ணன் சார் அந்த காலத்துல பேசுறார் பாண்டிச்சேரியில பேசிட்டு பேசுறதுக்காக போறார். இப்படி MOH ஃபாரூக் மரைக்கார் முதலமைச்சரா இருக்காரு. அங்க போய் நின்ன உடனே அவர் கேட்கிறார்,
நீங்க அப்புறம் பேசலாம், முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கிறார். என்ன தர்மம் தர்மம்னு பேசுறீங்களே, தர்மம்னா என்ன, தர்மம்னா என்னன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பேசுங்க. என்ன எங்க ராதாகிருஷ்ணன் சார் ஒன்று சொன்னார் பாருங்க, அருமையான செய்தி. தர்மம்னா வேற ஒன்றும் இல்லையா, அவன் வேலையை அவன் ஒழுங்கா செய்யறதுக்கு பேரு தர்மம். ஒரே வரியில சொல்லிட்டார், அவன் வேலையை அவன் சரியா செஞ்சா அது தர்மம். வாத்தியார் அவன் வேலையை சரியா செய்யணும், மாணவன் அவன் வேலையை சரியா செய்யணும், அப்பா அவர் வேலையை சரியா செய்யணும், அம்மா அவங்க வேலையை சரியா செய்யணும், பையன் அவன் வேலையை சரியா செய்யணும். குடும்பம் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதைத்தான் பல்வேறு வகையில சொல்றோம் நம்ம. நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க, அவர் ஒரு மாதிரி சொல்றார், இவர் ஒரு மாதிரி சொல்றார். கடைசியா ஒன்னே ஒண்ணுதான், அதை நகைச்சுவையாக சொல்லுகிற பொழுது அது சென்று சேர வேண்டிய இடத்திலே சரியான வகையிலே சென்று சேரும். ஆகவே நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, நம்ம வீட்டில் பேசுற போது கூட, மனைவி கிட்ட பேசுற போது கூட, என் மனைவி காலையில் 3 மணிக்கு எனக்கு காப்பி போட்டாங்க. நான் புறப்புறேன், 3:30 பஸ்ஸை பிடிக்கணும்னு கிளம்புறேன். நான் அப்போலாம் ஓடிக்கிட்டு இருந்த காலம். 3 மணி நான் போகணும்னா 2 மணிக்கு எழுந்திருவேன். என் மனைவியை எழுப்ப மாட்டேன், அவங்க தூங்கிட்டோம். நானே போய் ஹீட்டரை போட்டு குளிச்சுட்டு, அதுக்கு முந்தையெல்லாம் ஹீட்டர் எங்க, வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு எல்லாம் கிளம்பிட்டு போய் ஒரு காப்பி பால் இருந்தால் குடிப்பேன், இல்லைன்னா போய் கடையில் போய் குடிச்சிட்டு பஸ் சரி, அதுக்கு தான் சரியா இருக்கும் போயிடுவோம். ஒரு நாள் அது மாதிரி புறப்புறேன், என் மனைவி காப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் உன்னை எழுப்பி விடலையே, நீயா வந்திருக்க, அது சரி, இப்போ காப்பி போட்டிருக்கே, ஏது பால் ஏது என்ன இல்லை, நேற்றுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இருக்கிற போது 3 மணி 3:30 மணி பஸ்ஸை பிடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருந்தேன், நேற்று பால் அதில் போட்டேன். ஏதோ நல்லது, அந்த குளிர் நேரத்தில் இதமாக இருந்துச்சு, குடிக்கிறதுக்கு ஆற்றிக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்தது, நான் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பிடிக்காது. அப்படி ஒரு நாய் வளர்ந்து கத்துது. நான் சொன்னேன், இந்த மாதிரி கத்துது, இந்த பால் மிச்சம் வச்சிருந்திய அதை கொண்டாந்து அதுக்கு ஊத்து, இல்லை இந்த இருக்க டம்ளரில் இருக்க நான் எடுத்து ஊத்துட்டுமான்னு. உள்ளார இருந்து என் மனைவி ஒரு சவுண்டு கொடுத்தா பாருங்க, பால்களை அதுக்கு ஊத்திராதீங்க, பழைய பால்லாம் ஊத்துனா அந்த நாய்க்கு வயிற்றுக்கு ஆகாதுன்னா. நான் கேட்டேன், அதில் தானே எனக்கு காப்பி போட்டு கொடுத்த, எனக்கு ஆகும் நாய்க்கு ஆவாதான்னு. அதுக்கு அவ சொன்னா, நாய் வேற நீங்க வேற, நாய்க்கு சிலது ஆகும் சிலது ஆகாது, உங்களுக்கு சிலது ஆகும் சிலது ஆகாது, உங்களுக்கு எந்த பால் வேணாலும் ஆகும், அதுக்கு அப்படி கிடையாது. இப்போ இதில் கேட்டவுடனே நமக்கு என்ன வருங்கிறீங்க, ஒரு கோபம் வருமா வராதா? எனக்கு வராது. ஏன் தெரியுமா? உள்ளதான் சொல்ற, நமக்கு அது ஒத்துக்காது, அதுக்கு ஒத்துக்காது, நமக்கு ஒத்துக்குது. சரி, போ. இதில் போய் டென்ஷன் ஆகிட்டு போனாக்கா பஸ்ஸில் ஏறும்போது தவறி கீழே விழுவோம். ஏண்டா நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டு போ, நகைச்சுவையாக மற்றவர்கள் சொல்லுவதை எடுத்துக்கிறது போகிறது. இல்லைன்னா அவன் சொல்லுவானா, எங்கள் வீட்டிலேருந்து நான் புறப்படும் போது சைக்கிளில் புறப்படுறேன், தினம் ஸ்கூலுக்கு மேலேருந்து இறக்கி வைப்பேன் சைக்கிளை, கால் தடுக்குமேங்கிறதுக்காக வேண்டி வெறும் காலோட இறக்குவேன். அதுக்குள்ளே என் மனைவி செருப்பு கொண்டாந்து கால்கிட்ட போடுவான். என் மனைவிட்ட ஒரு அன்பு. இவர் மறுபடியும் ஏறி வந்து செருப்பை எடுத்துகிட்டு போகணுமேங்கிறதுக்காக மேலேருந்து கொண்டு வந்து போடுவாங்க. 8th வீட்டில் எங்கள் ஸ்கூல் வாத்தியார் ஒருத்தன் இருக்கான் சார், இதை கவனிச்சுட்டே இருக்கிறான். அவன் மனைவி செருப்பெல்லாம் எடுத்து போடுறது இல்லை, செருப்பு எடுக்கிறது வேற காரணத்தான் எடுப்பா போல இருக்கு, அவனுக்கு அது தெரியாது. ஒரு நாள் ஸ்கூலில் வந்து சொல்கிறான், சார் செம்மோடியல் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா பொண்டாட்டி செருப்பு எடுத்தால் தான் வருவாங்கிறான். ஏண்டா இப்படி சொன்னேங்கிறேன், நடக்குதா இல்லையாங்கிறான். நான் என் பொண்டாட்டியோட கோயிலுக்கு போனேன்னு சொல்லுவேன், கதை சொல்லுவேன். அதில் வர்ற போது என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் போயிட்டு வர்றேன், என் மனைவி தெரு அவனெல்லாம் கேலி பண்ணுறானுவ, அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான்னா. இதை கேட்டால் எனக்கு கோபம் தானே வரும், எனக்கு அன்னைக்கு வரவே இல்லை. ஏன் தெரியுமா?
நம்ம பண்ணிட்டு இருந்த காரியத்தை இப்போ வேற எவனோ பண்ணுறான் போல இருக்கு, இடிக்கிறான் அப்படின்னு. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் நம்ம கல்யாணத்துக்கு முந்தி நம்ம என்ன வேலையை பண்ணோமோ அந்த வேலையை இப்போ ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னு. திருவள்ளுவரை திருக்குறளை அந்த இடத்துல நினச்சி பார்த்தேன்னா, பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். ஆகையினால எதையுமே ஒரு நகைச்சுவையோடு நினைச்சு பார்க்கிற போது அதில் வருகிற மன அழுத்தம் இல்லாமல் சிறப்பான முறையில் கொள்ளலாம் என்பதால் அதை சொல்லி அழைத்த எல்லா பெருமக்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.